இன்னைக்கு ராஜ்மோகன் அண்ணன் நேபாள நடந்த அந்த பெருவெள்ளம் பத்தி பேசுறதுக்காக எழுந்தாருங்க. அது எவ்வளோ ஒரு சென்சிட்டிவான விஷயம். அதை யார் பேசுனா என்ன, தமிழ்நாடு அரசு அதுக்கான என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்றத சொல்ல வராங்க. அதுக்குள்ள திமுக அதிமுக எல்லாரும் சேர்ந்து எழுந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா அவங்க தான் சொல்லணுமா, அந்த கவனத்தை அவங்க தான் ஈர்க்கணுமா, அதுக்கப்புறமா தான் தமிழ்நாடு அரசு பதில் சொல்லணுமா? எதுவா இருந்தா என்ன, நீங்க எதுக்கு பேச வந்திருக்கீங்க? நீங்க மக்கள் அங்க மாட்டியிருக்காங்க, தமிழ்நாட்டு மக்கள். அதுக்காக அரசு என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்றத அரசு பதில் சொல்லணும், அரசோட கவனத்தை ஈர்க்கணும் தான் நீங்க பேச வரீங்க. என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்றத அரசு தரப்புல இருந்து சொல்ல வராங்க. அதை சொல்ல விடாம நாங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க சொல்லணும், நாங்க தான் முதல்ல சொல்லுவோம்னு சொல்லிட்டு சண்டை போடு. இதுல கூடவா அடிச்சுப்பீங்க எப்பா? உங்களுக்குலாம் அங்க மாட்டியிருக்கிற மக்கள் மேல கவலையா? இல்லைன்னா முதல்ல நான் தான் அந்த விஷயத்த சட்டசபையில சொல்லணும், நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அரசு அதுக்கு பதில் சொல்லணும், அதை வச்சு நான் வெளியே போய் என்னாலதான் அரசு நடவடிக்கை எடுத்துச்சு நான் போய் வெளியே சீனை போடணும் அப்படின்றதுக்காக பண்றீங்களா? என்னதான் உங்க பிரச்சனை எல்லாம்? ஆனா எங்க ராஜ்மோகன் அது ரொம்ப மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணாரு. நீங்களே முதல்ல பேசுங்க, அதுக்கப்புறமா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. இந்த அளவுக்கு மெச்சூரிட்டி, அவ்வளோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கிற அங்க இருக்கிற ஒருத்தருக்கு கூட இல்லை.